ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து திருப்புமுனை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னதங்களின் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாட்களும் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்றால் கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் அந்த தேவன் எவ்விதமாய் நடத்தினார் என்று அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் போது மாத்திரமே நாம் அவரை சார்ந்து வாழ முடியும். ஒவ்வொரு வாரமும் திருப்புமுனை நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நபர்களை சந்திக்கிறோம். ஒரு சில வாரங்களிலே ஒரே நபர்கள் அநேக வாரங்கள் தொடர்ந்து ஆண்டவர் அவர்கள் வாழ்விலே செய்த அற்புதங்களை நாம் கேட்க முடிகிறது. இதுவே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் வாழ்விலே தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார், வல்லவராக இருந்தார் என்ற ஒரு அற்புதமான சாட்சியின் அனுபவமே இந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக செல்வின் மோசஸ் அவர்கள் கடந்த 4 வாரங்களாய் நேரம் எடுத்து அவர்கள் வாழ்விலே கடந்து வந்த பாதையிலும் சந்தித்த நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள் அவற்றை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு என்னோடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறீர்களா? ஐயா, உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். 4 வாரங்கள் நீங்கள் நேரம் எடுத்து எங்கள் ஸ்டுடியோவில் வந்து எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கும் நேயர்களுக்கும் உங்கள் வாழ்வில் அந்த ஏசப்பா எவ்வளவு நல்லவராக இருந்தார், எவ்வளவு வல்லவராக இருந்தார் என்ற ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறீங்க. மிக நன்றி. இந்த நாளில் நீங்கள் எந்த வசனத்தை சொல்ல விரும்புகிறீங்க? சங்கீதத்திலேருந்து ஒரு வசனம், ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். 34வது சங்கீதத்திலிருந்து அதில் 8, 9, 10 3 வசனங்களை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டளை ஒரு தனி உரிமை பெற்றது. வேறு யாரோ அதை நமக்காக செய்ய முடியாது. ஒரு தாய் தன் குழந்தைக்காக ருசி பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்து கொடுக்கலாமே தவிர அந்த குழந்தைக்கு இதுதான் ருசின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. குழந்தை ருசித்து பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வளவு ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதை பார்த்துருக்கிறதுனால நான் அந்த சாட்சிகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவு இருக்க போவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தாலும் அதை அவங்களால சமாளித்து நிம்மதியாக போக முடியும். இந்த பக்குவத்திற்கு கொண்டு வருவதற்கு என் ஆண்டவர் என்னுடைய இளம் பிராயத்தில் எத்தனையோ இடையூறுகளை அனுமதித்தாரோ அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன் இல்லையா? ஒருவேளை இதை கவனித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், அடுக்கடுக்கான துயரங்கள், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் நிர்மூலமாகி போகணும், நீங்கள் அழிஞ்சு நாசமாகி போகணுங்கிறதுனால ஆண்டவர் அனுமதிக்கலை. அதனால் பொறுமையாகிருங்க, தைரியமாகிருங்க. இந்த உணர்வு வரும் உங்களுக்குள்ள. இவருக்கு பயப்படுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க அப்படிங்கிற கதை. ஏன்னா அன்னைக்கு இந்த விபத்து நடந்து, இந்த சம்பவம் நடந்து சார்ல்ஸ் உள்ளே வர்றாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரமாக என்னால் நம்ப முடியல. ஏன்னா அந்த இரவு நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க ஜெபம், அது யாக்கோபு அன்ற இரவு நேரத்தில் தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்த ஜெபம் போல நீங்கள் அவ்வளவு பாரத்தோட ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அவ்வளவு துரிதமாக விடை கிடைத்தது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதுவும்
நான் கணக்கில் எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காரியம். நான் ஜெபித்து விட்டு என்ன எதிர்பார்த்தேன்னா, அந்த பிரின்சிபல் மனம் திரும்பி வருவார், இல்லை உள்ளூரில் இருக்கிறவங்க யாராவது வந்து வாங்க நாங்கள் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு அப்படியே அதிசயமாக இருந்தால் அப்படியே இருக்கும்னு நினச்சேன். இது என்னுடைய நினைவில் இல்லாத ஒரு காரியம். இவர் ஒரு பர்மா அடுத்த தேசத்தில் இருக்காரு, அங்கிருந்து. ஆமாம், அவர் இங்கே வராரு, பேர் சொல்லி கூப்பிட்றாரு. நல்லா கவனிக்க. அப்போ எதேச்சியாக வந்தார். அவர் வழக்கமாக வந்து தங்குற இடமா இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ஹலோன்னு சொல்லியிருந்தா எனக்கு அந்த பயம் வந்திருக்கும். பேர் சொல்லி செல்வன், செல்வன் இட்ஸ் சார்ல்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியுது. நான் தான் சொன்னேன், அந்த அந்த லைட்டான ஒளியிலேயே நான் பார்த்துட்டு வரேன், யாரோ பழகினவங்களா தெரியுது, ஆனால் நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்னா. இப்போ என் பேர் சொல்லி கூப்பிட்டு அவர் பேரையும் சொல்லும் பொழுது ரெண்டு கரெக்டாக பொருந்தது. பெரிய ஆச்சரியம் ஐயா, பெரிய ஆச்சரியம். கடவுள் பெயர் சொல்லி உன்னை அழைச்சுன்னு சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக இல்லையா? பிறகு இதெல்லாம் நான் விளக்கி சொன்ன உடனே அவருக்கும் மனசுக்குள்ளே, சரி இனி உன்னை நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எல்லா கதையும் அன்றைக்கி ராத்திரி உட்காந்து சொல்கிறேன். இப்படி நடந்துச்சு, நான் எங்கே போவேன், 3 மாதம் இவர் சம்பளம் கொடுக்கல, எனக்கு போகிறதுக்கும் வழி இல்லை, இதில் இடையில இவனுங்க வந்தானே, இவன் யாருன்னே இன்னும் தெரியாது எனக்கு அப்படின்னா. அப்போ சார்ல்ஸ்ன்னு சொல்கிறாப்புல, இந்த இடங்களில் இருக்கிற பழக்கம் அடி வாங்கினவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் திருப்பி வருவான், கண்டிப்பாக வருவான். அதனால் உன்னுடைய யூகம் தப்பு கிடையாது, ஆனால் நீ தைரியமாக இருக்கு, நான் இருக்கிறேன் இல்லையா? அப்புறம் நான் சொன்னேன், இல்லை எனக்கு இப்போ வந்து அப்படி இல்லை, எனக்கு நீங்கள் உள்ளே வந்ததே எனக்கு வந்து நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஆண்டவரே பரலோகமே இங்கே இருக்குது, இறங்கி வந்த மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இனிமேல் அந்த பயம் கிடையாது. ஆனால் இனிமேல் நான் இங்கே இருந்து நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு முடியாது, மனசும் கேட்காது. அதனால் நான் கிளம்புறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டேன். சரி, இப்போதைக்கு நம்ம சுத்தம் செஞ்சுட்டு படுப்போம், நாளைக்கு நானும் பிரின்ஸிபல்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசுகிறார். நல்லா கோபமாக பேசுகிறார், கரார்னு பேசினார். நீ ஒரு தீர்வை சொல்லணும்னா நான் இப்போமே போலீஸுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் இறங்கி பயந்து, சரி நான் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. மிக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னீங்க. தேவன் தானியேல் ஜெபித்த போது காபிரியேல் தூதன் வந்தது போல ஆண்டவர் இங்கே ஒரு மனிதனை தூதனாக அனுப்பியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே கடந்து செல்லக்கூடிய பாதைகள், வேதனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பண நெருக்கடிகள், வியாபாரத்தில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கும் போது அதைரியப்பட வேண்டும். ஏசப்பாட்ட கேளுங்கள், கடவுள் பதில் கொடுப்பார். சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திச்சுக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோடு கூட ஜெபத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க அவ்வளோ பாரமாக. நீ ஜெபம் பண்ண உடனே உங்களுக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் தெரிந்தவங்க தான் வர்றாங்க, இல்லை அந்த பிரின்ஸ்பாலே நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ ஊருக்காரங்க யாரோ வந்து, நம்ம என்ன நினைப்போம், கடவுள் பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது, ஒரு 100 ரூபா கொடுத்து எப்போ டிக்கெட் எடுத்துட்டு நீ போயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பக்கத்து நாட்டில் இருந்து வர்றாங்க. அவர் எப்படி அங்கே வந்தார்? அது அவர் வந்து ஒரு வியாபாரி. சரி, அவர் செய்கிற வியாபாரத்திற்காக இந்த பட்டணத்திற்கு அவர் அடிக்கடி வந்து போகிறவர். நீங்கள் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு அவர் வரும் நாளெல்லாம் அவர் என்ன செய்வாரா, நம்ம 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபைக்குன்னு ஒரு ஆலயமும் ஒரு அலுவலகமும் இருக்குது அந்த பட்டணத்தில். அந்த அந்த அலுவலகத்தோடு சேர்ந்து ஒரு ஓய்வு அறை இருக்கிறது. இவர் வரும்பொழுதெல்லாம், இதுக்கு முன்பாக அவர் வந்த சமயத்திலெல்லாம் அங்கு போய் அந்த போதகரிடம் பேசி அந்த அறையில் இவர் ராத்தங்கி, பகலிலே தன் வேலைகளை முடித்து விட்டு ராத்தங்கி இருக்கின்ற நாட்களை அப்படி செலவு, அதற்குள்ள பணத்தை அவர் கொடுத்து விட்டு செல்வார். அன்று இரவு அதே மாதிரி வந்திருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு யாரோ சபையின் தலைவர்கள் தங்கி இருந்ததுனால அந்த போதகருக்கு இவருக்கு அந்த இடத்த கொடுக்க முடியல. அப்போ எங்கே போகிறது, ஏன்னா இவர் கையிலையும் நிறையா பணம் இருக்குது, வியாபாரம். அப்போ வெளியே போய் தங்குறதுக்கு அவர் மனசு இடம் கொடுக்கல. எங்கே போகிறது அப்படிங்கும்போது தான் அந்த போதகர் எதேச்சையாக இப்படி ஸ்பைசர் கல்லூரியிலேருந்து செல்வன் மோசஸ்ன்னு ஒரு தம்பி வந்திருக்கிறார் வேலைக்கு அப்படின்னா, இவர் மறுபடியும் பேரை கேட்டு யார் அப்படின்னா செல்வன் மோசஸ்னால் இவர் என்னைய வர்ணித்து சொல்லியிருக்கிறார் சார்ல்ஸ் அந்த பாஸ்டர்ட்ட. ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா தெரியும், நல்ல நண்பர், அவர் கூட தங்கிக்கிறேன், அவர் கண்டிப்பாக மறுக்க மாட்டார், நான் தங்கிக்கிறேன்னு சொன்னேன்னா அவர்கிட்ட வழியை கேட்டு பள்ளிக்கூடத்துக்கு இவர் அந்த மலையில் நடந்து வந்திருக்கார். 1.5 மணி நேரம் இடம்.
நடந்து வந்து சேர்ந்துருக்கிறார் இந்த இடத்துக்கு. நீங்க அவரை எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறீங்க அப்போ? ஒரு 6 வருஷம். அவரும் உங்க பேரை ஞாபகம் வச்சிருக்காரு. வேற தொடர்பு கிடையாது பாருங்க. இப்போ மாதிரி ஒரு ஃபோன் இருக்கு, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுறோம், கான்டாக்ட் பண்ண, ஃபேஸ்புக்கில் கனெக்ஷன் இருக்கு, எதுவும் கிடையாது. கல்லூரியிலேருந்து போன பிறகு அவர் எங்கேயோ போயிட்டார், அவர் முடிச்சுட்டு போயிட்டார், நான் முடிச்சுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி அவர் போய் அந்த முதல்வரோட கடினமாக பேசி அவர் 2-3 நாள் நான் உங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும். அடுத்த நாள் அதே மாதிரி அந்த கூட்டம் வந்துச்சு. இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் வந்து இது ஏதோ ஒரு திரைக்காவியம் போல தெரியும். ஆனால் இதெல்லாம் நிஜத்தில் பார்த்தவன் நான். அதே அந்த கூட்டம் அதே மாதிரி வர்றாங்க. என்ன எண்ணத்தில் வர்றாங்கன்னா என்னை காலி பண்ணுறதுக்கு தான் வராங்க. அவங்க வர்றாங்க உங்களை முடிச்சிடணும். அதே மாதிரி சாயந்தரம் பொழுது சாய்ந்த நேரம். அப்போது சௌர சார்ல்ஸ் நானும் உட்காந்து ராத்திரி உணவுக்காக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கூட்டம் வர்றதை பார்த்தோன்னே சார்ல்ஸ் என்ற உடனே திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்காம கேட்டாக்கிட்டு, செல்வன் அன்னைக்கு வந்தவங்க இவங்க தானான்னு பாரு அப்படின்னாங்க. ஒன்று நான் பார்த்தேன் அதே நபர்கள். நான் சொன்னேன் ஆமாம் அவங்க தான் வராங்க அப்படின்னாரு. ஒன்று அடுப்பை அணைச்சிட்டு பாத்திரத்தை தள்ளி வச்சுட்டு அவர் எழும்பிட்டார். எனக்கு தெரியும், அந்த அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு சாதாரண போராளி கிடையாது. ஏன்னா ஒரு முறை நாங்கள் ஃபுட்பால் விளையாடும் போது பூனாவில் ஒரு இன்டர் காலேஜ் மேட்ச்சில் நம்ம காலேஜுக்கும் இன்னொரு காலேஜுக்கும் நடந்த போட்டியில் ஒரு தகராறு வந்துருச்சு. தகராறு வந்து அந்த டீமை தனியால் நின்று அடித்த நபர் இவர். கிரவுண்டில் தனி நபரா போலீஸ் முதற்கொண்டு கட்டுப்படுத்த முடியாமல் நின்று பிற அவர் ஓய்ந்த பிறகுதான் அவர் கூட்டிட்டு போனாங்களே தவிர இதை கண் கூட நேர பக்கத்துல இருந்து பார்த்தவன் நான். அதனால மனுஷீக தைரியம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை உறுதி டபுள் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ண ஆண்டவர் இப்படி ஒரு தூதன் அனுப்பி இருக்கிறார். இனி இவன்கிட்ட என்ன விளையாட முடியுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்தாங்க. வந்து பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி ஒன்று மடார்னு அடிச்சான். ஒரு பயங்கரமான கைகலப்பு. மறுபடியும் அடிச்சுட்டாங்க. என்ன அடிக்கல, அடிக்கணும்னு வந்தது. அதுக்கு பிறகு அண்ணன் சார்ல்ஸ் அண்ணன் போய் அதுல நின்று அது ஒரு பயங்கரமான சண்டை பார்த்துக்கிடுங்க. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆளே எல்லாரையும் அவர் அதெல்லாம் அது அவருக்கு தண்ணி போட்ட பாடு. அடிச்ச அடியில் 2-3 பேர் கை கால் உடஞ்சிக்கிட்டு சிதறி தட்டிக்கிட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. உடனே என்னைய வேர்வையோடே பிடிச்சி இழுத்து நீ வா நேராக பிரின்சிபல்கிட்ட போனார். அடிச்சோட யோ காசை கொடுக்குறீர், இப்போ நான் இவ்வளோதான் டைம் தருவேன், பணத்தை கொடுக்கல உன்னையே காலி பண்ணிடுவேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கோபத்தில் பேசி அந்த மனுஷன் பயந்து அவர் ஏற்பாடு பண்ணி எனக்கு பணத்தெல்லாம் கொடுத்து கணக்கெல்லாம் கொடுத்து எல்லா காசும் சும்மா கொஞ்சம் 1000 நான் கேட்ட மாதிரி ட்ராவலுக்கெல்லாம் இல்லை, அந்த 3 மாதத்துக்குள்ளே எல்லா காசையும் எனக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்து அது எல்லாத்தையும் சரி பண்ணி பேங்க்கு கொண்டு போய் பேங்க்கில் என் அக்கௌண்ட் அதை டெபாசிட் பண்ணிவிட்டு நீ கையில் இவ்வளோ வச்சா போதுன்னு சொல்லி எனக்கு ஒரு 3000 ரூபா மட்டும் என் கையில் கொடுத்துட்டு எல்லாம் அந்த அண்ணனே செஞ்சுட்டார். செஞ்சுட்டு பேக் பண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேரும் முழங்கால் போட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு அவர் நான் வந்து வியாபாரத்தை பார்த்துக்கிறேன் வான்னு சொல்லி அப்புறம் அங்கேருந்து ஓவர் நைட் ஒரு இரவு முழுதும் ட்ராவல் பண்ணி மேகாலயா மாநிலத்தில் ஷில்லாங்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து ஷில்லாங்கில் இருந்து என்னை டெல்லிக்கு அவர் அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் வியாபாரத்துக்கு போனார். நான் டெல்லி வந்து பிறகு சென்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையின் வேலைக்குள்ளே நான் நுழைகிறேன். நான் மிகவும் அதாவது இது நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பட சுருள் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதை இன்னைக்கு நீங்கள் சுருக்கமாக சொல்லிட்டீங்க. அந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு நிமிடமும் பயமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இல்லை, பயங்கரமான ஒரு அனுபவம் இது. ஏன்னா தீர்மானம் எடுத்து போயிட்டேன், வெளியே வர்றதுக்கு வழி இல்லை, ஆதரவுக்கு ஆள் இல்லை, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லைங்கிற மாதிரி எதையும் செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, என் மூளெல்லாம் வேலை செய்யலை, நின்றுச்சு. இதையும் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு நம்ம செஞ்ச பாவத்துக்காக என்னமோ தெரில சோழி முடிஞ்சிச்சு நமக்கு அப்படின்னா அதில் என்ன எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா எங்கேயோ அடிபட்டு கிடக்கிறான்னு தெரிஞ்சால் வந்து பார்க்குறது கூட ஆள் கிடையாது இல்லையா, தெரியாது. இப்போ அந்த நேரத்தில் எனக்கு அடுத்தது குடும்பத்தில் நெருக்கமாக இருந்தது அண்ணனும் தங்கச்சியும் தம்பியும். இப்போ அண்ணன்ட்ட கூப்பிட்டு செல்வன் எங்கே இருக்கான்னு கேட்டால் தெரியாது. எங்கேயோ நார்த் ஈஸ்ட் போகிறதாக கேள்விப்பட்டோன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர வேற ஒரு செய்தியும் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சபையின் ஊழியத்துக்குள்ளே ஆண்டவர் நிறுத்துறாரு. ஆனால் இப்போ நான் ரொம்ப தெளிவாக உள்ள வர்றேன். நான் ஏன்னா உங்கள் பாதை அப்படி நிறைய கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் கிடைச்சிருச்சு எனக்கு. சரி, கடவுள் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், கைவிட மாட்டேன்,
உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இருக்கிறார். அது என் கண்ணுக்கு தெரியுது தெரியல, இல்லை எல்லா டைமும் இப்படி ஆச்சரியமாக ஒரு அனுபவம் நடந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் இல்லை, ஆனால் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற ரொம்ப உறுதியாகி தான் இந்த ஊழியத்துக்குள்ளே நான் கால் வைக்கிறேன். அப்போ இப்போ என்னுடைய ஊழியத்தில் நான் போகும் இடமெல்லாம் குறிப்பாக வாலிப பிள்ளைகள்கிட்ட இந்த ஒரு செய்தியை எப்படியாச்சும் ஆணி அடிச்சிருவேன் நான். நீ யோசிக்கிற மாதிரி இருப்பதற்கு அவசியம் இல்லை. தேவன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் உனக்கு செய்து முடிப்பார். நீ ருசி பார்க்கணும், ருசி பார்க்கணும். நீ வாலண்டியரா நீனா ஒரு தீர்மானம் எடுத்து ருசித்து பார்க்கணும். சும்மா தானா டேஸ்ட் தெரியாது, நீ ருசித்து பார்க்கணும். பார்த்தா என்றால் மிக பிரமிப்பா இருக்கும். ஆண்டவர் என்னென்ன வடிவங்கள்ல உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார் தெரியாது. இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, என்ன நம்பிக்கையில பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், நானும் வெளியே போறேங்கிற உத்தரவாதமே எனக்கு கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் அதான எல்லாரும் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்னதுதான் நிஜமான கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று காத்திருங்கள். மீண்டும் சந்திக்கிறோம். மீண்டுமாய் நாம் திருப்பு முனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்லுகிறோம். என்னோடு கூட வாருங்கள். தேவனுடைய அதிசயமான கரங்கத்தின் வழி நடத்துதலை காண என்னோடு கூட வாருங்கள். ஐயா, நீங்கள் சொன்னீங்க இந்த வாழ்க்கையின் அந்த யதார்த்தமாய் நடந்த நிகழ்வு மாதிரி தெரியுது. ஆனால் நிச்சயமாய் தேவனை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னபோது, இன்னைக்கு நீங்கள் ருசித்தே என்ன பண்ணிட்டீங்க, பார்த்துருக்கிறீங்க. பிறகு என்ன நடந்தது? ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம சபையின் ஊழியத்துக்குள்ளே ஒரு ஆசிரியராக நான் பொறுப்பு எடுக்கின்றேன். பள்ளிக்கூடங்களில் 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை சார்ந்த பள்ளிக்கூடங்களில், நாகர்கோவில் பக்கத்தில் புலியரங்கிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் என்னுடைய ஊழிய பணி துவங்கி. முதலாவது பணி அந்த நாகாலாந்தில். ஆமாம், அந்த பயங்கரமான அனுபவத்திற்கு பின்பு துவங்கின ஊழிய பாதை இங்கே. அப்போ அந்த பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்கிற அந்த HAL பள்ளிக்கூடம், பிறகு நான் படித்த மதுரை மத்திய பள்ளிக்கூடம் இல்லையா. அடுத்து அங்கிருந்து நான் படித்து எனக்கு இந்த ஆவிக்குரிய விதையிட்ட ஈடி தாமஸ் பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போகிறேன். இது என்னுடைய ஊழிய பாதை. ஈடி தாமஸ் பள்ளிக்கூடத்தில் முதல்ல ஒரு ஆசிரியராக நான் உள்ளே வர்றேன். 1 வருடத்தில் என்னை மாணவ விடுதி காப்பாளர்களாக நியமிக்கிறாங்க. போர்டிங் மாஸ்டர் இல்லையா. இது என்னுடைய பயணம். அப்போ தஞ்சாவூர் அந்த ஈடி தாமஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது எந்த ஊரில் இருக்குது ஐயா? தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணி போகிற வழியில், தஞ்சாவூர்லேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர். நல்ல வன்னியன் குடிகாடு என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர். சும்மா சோள மாதிரி வயல்கள் சுற்றிலும் அருமையான ஒரு இடத்துல நம்ம பள்ளிக்கூடம். ஒரு தோட்டத்தை பார்க்கும்போதே அழகா இருக்கு. ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம். கல்வி நிலையத்திற்கு சரியான இடம், அது ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியனாக நான் அமர்த்தப்பட்டேன். 1 ஆண்டு காலத்தில் அந்த விடுதியை மாணவர் விடுதிக்கு காப்பாளனாக, ஹாஸ்டல் போர்டிங் மாஸ்டர் நான் உள்ளே போகிறேன். அந்த பணி ஒரு 350-360 பாய்ஸ் இருக்கிற இடம். அது ஒரு கடினமான பணி. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னைய அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தப்படுத்தி தான் அனுப்புவார். அப்போ நீங்கள் இந்த ஈடி தாமஸ் வர்றீங்க அப்படின்னா அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இங்கே பணி செய்வதற்கு ஆண்டவர் உங்களை தயார் செய்ய பலப்படுத்துறாரு. மதுரையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு திருமணமாகி முதல் குழந்தை பிறந்திருக்கிறான். மூத்த மகன் ஜானத்தன், அவனுக்கு 1 வயது. 1 வயது. என் கூட ஒரு வயசான அத்தை ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்க பிள்ளையை பார்க்குறதுக்கு. நானும் என் மனைவியும் பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போயிடுவோம், வருவோம். இது தவறாமல் நடக்கின்ற ஒரு காரியம். ஒரு முறை நாங்கள் காலையிலே சாப்பாடு செய்கிறது ப்ரெஷர் குக்கரில் செஞ்சுருவோம். ஏன்னா அவசரத்தில் போகணுங்கிறதுனால என் மனைவி அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. அந்த குக்கரில் இருக்கிற சாதம் குழந்தை சாப்பிட முடியாது, அது கொஞ்சம் பருக்கையாக இருக்கிறதுனால அவனுக்கு தனியாக கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடித்து எடுத்து அவனுக்கு கொடுக்கும். அதை அந்த வேலையை எங்கள் அத்தை செஞ்சுறாங்க. ஒரு சின்ன பானையில் அரிசி போட்டு ஓலை வெந்துக்கிட்டு இருக்குது. இவன் சின்னவன் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்குன்னு கிச்சனுக்கு வந்திருக்கிறாங்க. பாத்திரத்தை எடுத்து அவங்க நசுக்கி பார்த்து நல்லா அந்த சாஃப்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னொன்னே வடிப்பதற்காக அந்த பானையே அவர்கள் அடுப்பிலேருந்து அந்த திண்டில் இறக்கி வச்சுட்டு அவங்க அடுப்பு அணைக்கிறதுக்கு முற்பட்ட பொழுது இவன் பின்னாடி இந்த சின்ன பையன் 1 வயசு பையன் நடந்து வந்ததை அவங்க கவனிக்கலை.
அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் பாட்டி ஏதோ தூக்கி வைக்கிறாங்களே நினச்சிருப்பானா இருக்கும். சும்மா அப்படி அந்த போறாங்க. முன்காலில் போய் சும்மா நின்னா எட்டி இருக்காது, முன்காலில் போய் அவனால் முடிகிறவருக்கு கரெக்டாக அந்த பானையின் விளிம்பை தொட்டுட்டான். அது அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற கஞ்சி, அது தொட்டவுடனே அந்த சூட்டில் கையை எடுக்கும் போது பானையை தட்டிட்டான். அந்த அம்மா சுதாரிக்கிறதுக்கு முன்னால் அந்த பானை மொத்தமாக அப்படி கஞ்சியோடு அவன் மேலே விழுந்துச்சு. 1 வயசு குழந்தை. 1 வயசு குழந்தை அப்படியே விழுந்துட்டு கொப்பளிச்சு துணியெல்லாம் சதையோடு ஒட்டி அந்த குழந்தைய ஒன்றும் செய்ய முடியாமல். ஆனால் நல்ல வேலை ஞானமாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவனை தூக்கிட்டாங்க. அப்படி உடனே தூக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடி வராங்க. ரோட்டு வழியாக எலிஸ் நகருங்கிற இடத்துல இருந்து ஒரு 300-400 மீட்ரு ஓடினா தான் பள்ளிக்கூடம். அந்த அம்மா ஓடி வந்துச்சு. இப்போ பாடம் நான் 3வது மாடியில், அது மொட்டை மாடியில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னை ஒரு சகோதரி வலுக்கட்டாயமாக அழைக்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஜெபமணின்னு சொல்லி என்னை தூக்கி வளைச்ச ஒரு சகோதரி. அவங்க ஓடி வா, நீ வா, கீழே வா, பிரின்ஸிபல் உடனே வர சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்று அவங்கள்ட்ட திருப்பி பேசுகிறேன், ஏக்கா கிளாஸை முடிச்சுட்டு வரேங்க்கா, நீங்கள் என்னக்கா நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லுங்க, நான் கிளாஸை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க விடலை, வலுக்கட்டாமல் இருக்கிறேன். பிறகு வேண்டாம் வெறுப்பில் என்னக்கா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் வரேன். 3வது மாடியிலேருந்து இறங்கி 2வது மாடி வரும்போது இந்த சம்பவம் என்ன நடந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க அந்த நேரத்துல எப்படி நம்ம மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசுல இருக்கு, உங்க மனசுல இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வில் அநேக நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நம்மை உண்டாக்கிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்க, என்ன துன்பத்தில் இருக்கிறீங்க, என்ன வேதனையில் இருக்கிறீங்க, உங்களுக்காக போதகர் அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும், ஒருவேளை டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேலையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் செல்ஃபோனில் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் எந்த நாளிலே உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே சரணடைகிறோம் ஐயா. ஒன்றுமில்லாதவர்கள் நாங்கள், எதற்கும் லாயக்கற்றவர்கள். எங்களை தகுதிப்படுத்துகிற தேவன் நீரப்பா. உம்மை அல்லாமல் ஒன்றையும் செய்ய இயலாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பன் தகப்பனே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்தமான கிருபை. கர்த்தர் அதை ஆச்சரியமாக எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். ஒவ்வொரு நாளுக்குள்ள பங்கை புதிதாக கொடுத்து வருகிறீர். இப்பொழுது அடியனோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும் ஆண்டவரே. நான் பகிர்கின்ற இந்த சாட்சிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு பரிமாணங்களில் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் ஐயா. கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மகனும் மகளும் உணரும்படியாக நீர் கிருபை செய்யும். ஆண்டவருடைய வல்லமையான கரம் நமக்கு துணையாக எப்பொழுதும் ஓங்கி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். இந்த நேரத்திலும் கஷ்டத்தில், வேதனையில், வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆற்றும் தேற்றும் அரவணைத்து கொள்ளும், சுகப்படுத்தி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளில் நீங்கள் நேரம் எடுத்து வந்து உங்கள் வாழ்விலே நடந்த நிகழ்வுகளும் தேவன் நம்மை எவ்விதமாய் ஆயத்தம் பண்ணுகிறார் என்ற ஒரு அற்புதமான சாட்சியை நீங்கள் சொன்னீர்கள். திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயம் இருந்தாலும் ஒரு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன்.